எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க ஸ்நேகிதி புடிச்சில இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. நீங்கள் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் உபயோகிக்கிறீங்களா? அந்த தேங்காய் எண்ணெயில் எந்த கெமிக்கலும் போடாமல் தயாரிச்சிருக்காங்களா? எது தரமான தேங்காய் எண்ணெய், எது தரமற்ற தேங்காய் எண்ணெய், இது உங்களுக்கு தெரியுங்களா? தேங்காய் எண்ணெயில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரியுங்களா? இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் அதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இந்த வர்த்தகத்தில் என்ன அரசியல் இருக்குது? ஏன் தேங்காய் எண்ணெயை நம்ம உணவுக்கு எடுத்துக்கிறது இல்லை? இதில் வேறு ஏன் தனியாக ஹேர் ஆயில்னு தனியாக பிரிக்கிறாங்க? ஏன் குக்கிங் கோகோனட் ஆயில்னு தனியாக சொல்கிறாங்க? ஒன்றுமே புரியலைங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்னா தேங்காயிலேருந்து வர்றது சுத்தமான தேங்காய் எண்ணெய். கெமிக்கலாக தேங்காய் எண்ணெய்னா எந்த சல்ஃபரும் போடாமல் நம்ம இயற்கையாக கொப்பரையை காய வச்சு எடுத்து ஆட்டுறதான் இயற்கையான தேங்காய் எண்ணெய்ங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது விழுந்த தேங்காய்ங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆச்சு கீழே விழுந்து. அந்த கண்டிஷனில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போது இதில் என்ன விஷயம்னு சொல்கிறேன். நம்ம தேங்காய் எப்படி வாங்கணுன்ட்டு. இது தண்ணி இருக்க தேங்காவாக இருந்தால் உள்ளுக்குள்ளே தேங்காய் நல்லா இருக்குங்க. இருங்க, தண்ணி இருக்கான்னு ஆட்டி பார்க்கலாங்க. உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். தண்ணி ஆடுற சத்தம். தண்ணி இருக்குங்க. இப்போ இந்த தேங்காயை உரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்த அதே தேங்காய் தான் உரிச்சிட்ருக்கோம். உடச்சி பார்த்துடலாங்க. இது தண்ணியோடு இருந்த தேங்காய். உடச்சி எப்படிக்குன்னு பார்த்துடலாங்க. இப்போ அந்த தேங்காயை உடச்சிடலாங்க. தேங்காய்க்குள்ளே தண்ணி இருக்குது. கொஞ்சம் நல்லா முத்துனால கொஞ்சம் சுண்டிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தேங்காய் தெளிவாக இருக்குங்க. இருங்க, நான் இன்றைக்கி ஒரு 550 காய் வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு 10 மாதம் ஆன தேங்காய்னு சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலாக விழுந்தது எடுத்து வச்சுட்டாங்க. வெளியூர் போயிட்டாங்க. அதனால் ஒரு 10 மாதம் ஆச்சுங்க. இது எப்படிக்குன்னு தெரிலன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். அது எப்படிக்குன்னு காட்டுறோங்க. எடுத்து உடச்சிக்கலாம். இது இன்றைக்கி காலைல வாங்கிட்டு வந்த காய்ங்க. ஒரு 550 காய். ரொம்ப பழசாயிருச்சு. ஒரு 10 மாதம் பழசாயிருச்சு. பாருங்கள், இப்போ சவுண்டு கேட்கும் பாருங்கள். இது தண்ணி சவுண்டு இல்லை, உள்ளுக்குள்ளேயே பால் கொப்பரையாகி வர சவுண்டுங்க. இப்போ இது உடச்சி பார்த்துடலாங்க. தண்ணி சுண்டுனால கோடாலேயே உடச்சிடலாங்க. கோடாலி தான் இன்றைக்கி ஃபுல்லாக உடச்சிட்ருக்கோம். ஏன்னா சுத்தமாக தண்ணி இல்லாத காரணத்தால் இப்போ என்னாச்சுன்னா எல்லாமே நல்ல தேங்காய் தான். ஆனால் ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கவனிக்காமல் வச்சனால ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆனால இதோட கலரில் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இது பாருங்கள், இப்போது நாங்கள் இன்றைக்கி உடச்சி போட்டது. இது அதுலேருந்து வந்த கொப்பரை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது தேங்காய் எண்ணெய்க்கு யூஸ் ஆகாதுங்க. இது தேங்காய் எண்ணெய்க்கு யூஸ் ஆகாது. யாராச்சும் மெஷின்காரங்க மெஷின் கொடுத்துருக்கு கேட்டாங்கன்னா, இல்லை தீப எண்ணெய்க்கு இந்த மாதிரி பருப்புலாம் யூஸ் ஆகுதுங்க. அதனால் தேங்காய் எண்ணெய்க்கு நல்லா தெளிவான பருப்பாக வேணும். அதனால் இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் வாங்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு தெரிஞ்சு வாங்குங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நஷ்டமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விழுந்த தேங்காய் உடனே ஒரு மாதம் தான் இருக்குது, தண்ணியோடு இருக்குது, அதை வாங்கிட்டு உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் லாபம் கிடைக்குங்க. அதே இந்த மாதிரி தேங்காய் கண்டிஷன் தேங்காய்க்குள்ளே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாதுங்க பருப்பு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, குவாலிட்டி சரியில்லாமல் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் விலை பார்த்திங்கன்னா 110 120 ரூபா போயிட்டுருக்குங்க தேங்காய் பருப்பு. இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு 60 ரூபாய்க்கு தான் போகுங்க. அப்போ நமக்கு ஒரு 50 ரூபா நட்டமாயிருங்க. இப்போது இந்த காய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒரு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்குறோம்னா, 10 ரூபாய்க்கு வாங்குகிற காயில் இது ஒரு 500 காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 55 கிலோ பருப்பு வருங்க. 55 கிலோ பருப்புக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 110 ரூபா விற்க வேண்டிய இடத்துல ஒரு 60 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா 50 ரூபா நட்டங்க. அப்போ அந்த 50 கிலோ பருப்புக்கு 3000 ரூபா லாஸ் ஆயிருங்க. அதனால் நஷ்டத்தை தவிர்க்கணும்னா சரியான தேங்காவை பார்த்து வாங்குங்க.
அதே மாதிரி தேங்காய்க்காரங்களும் தேங்காய் வந்து விழுந்த தேங்காய் இருந்துச்சுன்னா கையோட விற்றுருங்க. இல்லைனா நீங்கள் உடச்சி போட்டு கொப்பரையாக்கி விற்றுருங்க. அதுதான் வந்து யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வாங்குறவங்களுக்கும் இந்த மாதிரி தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய் வராதுங்க. நல்ல தரமான தேங்காய் பருப்பில் ஆட்டினா தான் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் கிடைக்குங்க. அதனால் அப்படி இந்த மாதிரி தரமில்லாத தேங்காயெல்லாம் போட்டாங்கன்னா கெமிக்கல் போட்டு தான் நமக்கு எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல தரமான தேங்காய் பருப்புங்க. இந்த மாதிரி தேங்காய் பருப்பில் கெமிக்கல் இல்லாமல் எண்ணெய் ஆட்டினா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியங்க, தலைமுடிக்கு தடறதுக்கும் தலைமுடிக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதனால் நல்ல தரமான பொருள்னால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து குவாலிட்டியை பார்க்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உரிக்க ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உரிக்க எண்ணெய் இருக்குன்னே தெரியாதுங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, தேங்காய்க்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இளநீ வரும், அதுக்கப்புறம் சட்னிக்கு வர தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துன தேங்காய்க்கு அப்புறம் கொப்பரைங்க. அந்த கொப்பரையும் நம்ம கரெக்டாக எடுக்காமல் விட்டோம்னா நீங்கள் பார்க்குற கண்டிஷனில் தான் வருங்க. அதை கரெக்டாக எடுக்காமல் விட்டோம்னா ரொம்ப நாளாகிடுச்சுன்னா தேங்காய்க்குள்ளேயே இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்துடும், இல்லை ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளேயே வந்து கெட்டு போகுது. அதனால் தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயை வாங்குறவங்க நல்லா கவனமாக பார்த்து வாங்குங்க. நன்றிங்க.